யோர்தான் நதி பரிசுத்த ஸ்தலத்துல இது மிகப்பெரிய நதி. சந்தேகத்திற்கு இடமின்றி இது பிரபலமான ஒரு இடம். வேத வாக்கியத்துல இது 200 தடவை மேல இது காண்பிக்கப்பட்டுள்ளது. யோர்தான் நதி எர்மோன் மலை சரிவுகளில் 3 ஆதாரம் கொண்டுள்ளது. இது கலிலேயா கடலை உருவாக்கி தன் முழு வாழ்க்கையை அடைந்து செங்கடலிலே வந்து இணைக்கப்படுகிறது. ஆனால் அது படிப்பை இடையிடுவதற்கு முன் அல்ல. அநேக அதிசயங்கள் இந்த நதியிலே நடந்திருப்பது உண்மை. இருப்பினும் அது எதை குறிக்கிறதோ அதிலே மிக முக்கியத்துவம் உள்ளன. இந்த இடம் வாழ்க்கையை முன்னும் பின்னும் பிரிக்கும் ஒரு புள்ளியாயிருக்கிறது. யோர்தான் நதிக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் மக்களாயிருந்தார்கள். ஆனால் எப்போது யோர்தான் நதியை கடந்து சென்றார்களோ அவர்கள் ஒரு தேசமாய் மாறினார்கள். யோர்தான் நதிக்கு முன்பாக நாகமான் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தார். யோர்தான் நதியை நாகமான் கடந்து வந்த பிற்பாடு உடலிலும் ஆவியிலும் இருந்த நோய் மறைக்கப்பட்டது. இந்த நதி பாலைவனத்திற்கு முன்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு. வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கான முக்கியத்துவத்தை இது இன்றைக்கும் காண்பிக்கிறது. யோர்தான் நதியுடைய நீண்ட பாதை ஜீவனை உருவாக்குகிறது. யோவான் ஞானஸ்தானத்திற்கு இந்த இடத்தை தேவன் தற்செயலா தேர்ந்தெடுக்கவில்லை. இது முன்னும் பின்னும் ஏற்படுத்துகிற பிரிவினைக்கான ஒரு இடமா இருந்தது. பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நுழைய இந்த இடமா இருந்தது. எத்தனை பேர் இந்த காலத்துல தன்னுடைய வாழ்க்கையின் கதையை மாற்றிக்கொள்ள பல வழிகளை ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் இருந்தால் இன்றைக்கும் கூட யோர்தான் நதியை கடந்து செல்லலாம், உண்மையான அர்ப்பணிப்பின் மூலமாய். அதுதான் மனம் திரும்புதல். தன் பழைய வாழ்க்கையின் யோசனையிலிருந்து செயலிலிருந்து மனம் திரும்பக்கூடும். தன் வாழ்க்கையை வேறு பாதையில கொண்டு செல்ல தேவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த. யோர்தான் நதியில் தன் வாழ்க்கை புதைக்கப்பட்டிருந்தால் அது புதிய மாற்றத்திற்கான ஆரம்பம். அது தேவனால் மட்டுமே செய்யக்கூடும். உண்மையான அர்ப்பணிப்பு ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றும். சரியாக மக்களை, இதுதான் தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நிஜமாக இடத்தில் விரும்புகிறார். புத்தம் புதிய வாழ்க்கை. உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்க மன அழுத்தம் உள்ளவராய், பல பிரச்சனைகளை, அழிக்கப்பட்ட சூழ்நிலைகளை, உங்களால் ஜெயிக்க முடியாத கடினங்களை, பாரங்களை, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, வேலைகளிலே, வியாபாரங்களிலே பல பிரச்சனைகள், ஆவிக்குரியத்திலும் சரி, சரீரபூர்வமாகவும் சரி, நீங்க சந்திக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை இந்த யோதானை இந்த இடத்துல கடக்கும்படி செய்ய விரும்புகிறார். இந்த யோதானுடைய அர்த்தமானது உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு மாற்றிக்கொள்ள நீங்கள் எடுக்கிற தீர்மானம் மனம் திரும்புதலோடும் உங்களுடைய பாவ வாழ்க்கையானதை அழித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்காய் தேவன் உங்களுக்காக இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிற இந்த புது வாழ்க்கை. விசுவாசத்தில் பல மக்களுக்கு இந்த இடத்தில் தேவன் யோர்தான் நதியில் இந்த இடத்தில் செய்தது போல இந்த சிறப்பு நிகழ்ச்சியில தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆம், இன்னும் கூட நீங்க இந்த நிகழ்ச்சியில இந்த இடத்துல இணைவதற்கு வாய்ப்பானது உங்களுக்கானதா இந்த இடத்துல இருக்கிறது. பாசமா எப்படியாக இணையலாம்? நீங்க இந்த உதவியின் எண்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம். மிக நிச்சயம் நீங்களும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இணைய முடியும். யோர்தான் நதியில் தான் ஆண்டவராக இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்டும் தேவ பிதாவான சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அங்குதான் எலியாவின் இடத்திலிருந்து தேவன் எலிசாவை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்தார். மிக நிச்சயம் எலியா தேவனுடையவராக இருந்தார். ஆனா எலிசா வெறும் அவருடைய வேலைக்காரரை போலதான் பார்க்கப்பட்டார். ஆனா தேவன் எலியாவை தேர்ந்தெடுத்த இடம் யோதா. அதே இடத்திலே எலிசாவை தெரிந்து கொண்ட இடமும் இந்த யோர்தான் தான். தேவன் மக்களை பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்கு இந்த கொண்டு செல்ல யோர்தானை கடக்க பண்ணினார். யோர்தானில் நடந்த எல்லா விஷயங்களும் தற்செயலானதல்ல. தேவன் அவருடைய திட்டத்தை நமக்கு காண்பிக்கும்படியாகவே அவர் வாய்ப்பானதை கொடுத்தார். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நீங்க நிகழ்ச்சியில் இந்த பார்க்கும் பொழுதும் சாட்சிகள் மக்களுடைய பழைய வாழ்க்கையானது நீக்கப்பட்டு புது வாழ்க்கை இந்த பெற்றுக்கொள்ள. நீங்க யாரும் உங்க பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களோட தான் பேசுறேன். நீங்க யாரும் உங்க பழைய வாழ்க்கை இந்த வாழ்கிறவரா இருக்கீங்க? இந்த பழைய வாழ்க்கையில திருப்தியானவரா இருக்கீங்களா? இல்ல, அதுதான் நிஜம். நீங்க அப்ப என்ன செய்ய போறீங்க? புத்தம் புதிய வாழ்க்கைக்கு படியானது எடுத்து வைங்க. இந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்கு படியானது எடுத்து வைக்கும்போது தேவன் இந்த பெண்ணுக்கு என்ன செய்தார்?
இந்த சாட்சியில நீங்க பார்க்கணும் அந்த இடத்துல விரும்புறேன். ஏன்னா தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட இருந்த நபராய் இவர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்த இந்த விபத்து இவருடைய வாழ்க்கை இந்த இடத்தில் தேவனுக்கு அவருடைய விருப்பத்தை செய்ய மாற்றமாய் இருக்கும் என்று நினைத்தார். ஆனா அதுவும் இல்லை. ஆனா என்ன நடந்தது? இந்த முழு வாழ்க்கையினுடைய மாற்றம் எப்படி, எந்த இடத்துல நடந்தது? தேவன் வாழ்க்கையை எப்படி இடத்துல மாற்றினார்? இன்று இந்த நபர் உங்களோடு நம் மத்தியிலே சாட்சியா இந்த இடத்துல இருக்கும்படியாக என்ன நடந்தது? சாட்சியை பாருங்கள் குழந்தை. நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்து திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி போய் விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிறி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தார் கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பித்தாங்க. அவங்க முழுமையாக தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமாக மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழ மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்து அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நிலைமையில் அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நான் முடிவெடுத்தேன், பீடத்தின் மேலே போயிட்டு நான் அவங்களுக்காக போராட போகிறேன்னு.
ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேல ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேல ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறி ஆகணும், என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேல ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமால இருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையிலே, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர் நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையில இருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்லை. நான் எப்போ முழுமையா குணமானனோ மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துலதான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தனி ஞானஸ்தான தொட்டியில இறங்கினேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறத எங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும் அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இங்க இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால் பார்க்க முடியுது, தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்துருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண்
9384638738. நன்றி. சரியாக தேவன் சந்தர்ப்பமானது இந்த இடத்துல கொடுத்தார். அந்த விபத்தானது இந்த இடத்துல நடந்த பிற்பாடு ஏறக்குறை இந்த இடத்துல இறந்திருக்க வேண்டிய தருணம். ஆனா தேவன் பாதுகாத்தார். அதற்கு பிற்பாடு இந்த இடத்துல இன்னொரு மாறினாங்களா? இல்ல, மீண்டும் அதே பழைய வாழ்க்கை. எத்தனை பேர், ஒருவேளை நீங்க யார் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க இந்த நபரை போல இந்த இடத்துல இருக்கலாம். தொடர்ந்து பாவம் செய்கிற ஒருவராக, தவறான பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு, தவறான வழிகளுக்கு உங்களை இந்த இடத்தில் அனுமதிக்கிறவராக, அந்த பாவத்தினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவராய். நான் சொல்றது கொஞ்சம் புரியுதுங்களா மக்களே? நீங்க தேவன் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை புறக்கணிச்சிங்க. மீண்டும் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டவராய். ஆனா ஒரு நாள் இந்த நபர் தன்னுடைய பாவத்தை இந்த இடத்துல உணர்ந்து, நான் சென்று கொண்டிருக்கிற பாதை தவறானது என்பதை புரிந்து கொண்டவராய் திரும்பிய பொழுது தேவனுடைய உதவி கிடைச்சது. ஆம், தேவனுடைய உதவியானது கிடைச்சது. இதுதான் ஒவ்வொரு நாளும் யுனிவர்சல் ஆலயத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய விடுதலையை மக்கள் மீது இந்த அறிக்கும்படியாக. என எந்த அசுத்தம் உங்க வாழ்க்கையை இந்த பாவத்திற்கு தள்ளுகிறானோ, அந்த அசுத்தம் ஒருபொழுதும் இந்த பாவ வாழ்க்கையில் நீங்க வெளியே வருவது விரும்புறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய தந்திரங்களோடு, திட்டங்களோடு தொடர்ந்து இந்த இடத்துல வேலை செய்கிறான், பலவிதமான அழிவின் நோக்கங்களோடு. எனவேதான் நாளை வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பான விடுதலையின் கூட்டத்தில் கூட நீங்க எங்களோடு கூட இணையலாம். ஏறக்குறைய இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கிட்டு இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையினுடைய பாவங்கள் நிறுத்தப்படாவிட்டால் நீங்க இன்னொரு வருடத்திற்குள்ளாக நுழையலாம். அந்த வருடம் புதியதா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை புதியதா இருக்காது. எனவே இந்த புத்தம் புதிய வாழ்க்கையானது இந்த இடத்துல வாழ நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியம். எதிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படணும்? அதனுடைய திட்டங்கள் தேவன் எப்படியானதா இந்த இடத்துல வைத்திருக்கிறார். பிசாசு எப்படி உங்க வாழ்க்கையில வேலை செய்யறோம், அவனுடைய வேலை எப்படியானதா இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எனவே அசுத்தத்தினுடைய வேலை என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன பாருங்கள் இப்பொழுது. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். நீங்க பார்த்தபடியாதான் பிசாசு வேலை செய்யறான். இந்த சாட்சியில நீங்க பார்த்தது போலதான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல வேலை செஞ்சான். அசுத்தமானவனாய் அவனுடைய பாவங்கள் இந்த இடத்துல மக்களுடைய வாழ்க்கையில் விதைக்கிறவனாய். ஆனா தேவன் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல வேலை செய்கிறார், வித்தியாசத்தை ஏற்படுத்த. தேவன் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல வேலை செய்கிறார், அவர் தன் வல்லமையானதை வெளிப்படுத்த. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற அனுமதி கொடுங்க மக்களே. நாளை மாலை 7 மணிக்கு இந்த சிறப்பான கூட்டத்தில் தேவனுடைய மாபெரும் வல்லமையான விடுதலை, இந்த வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த விடுதலையானது உங்க வாழ்க்கை மீது முழுமையடைய எங்களோடு இந்த இடத்துல இணையுங்கள். நீங்க எங்களோட ஜெபத்தில் இணைவதற்கு முன்பாக இன்னொருத்தருடைய சாட்சி இந்த இடத்துல பாருங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்டது. இவருடைய திருமணமாய், இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா, இவரும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தார். ஏன் இந்த கெட்ட பழக்கத்து குறித்து நான் பேசுறேன்? ஏன்னா பல மக்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசும்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன் கணவரை குறித்து வலியை, வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது போல நினைக்கிறாங்க. ஆனா வாய்ப்பு உண்டு. இந்த சாட்சிகள் தான் அதற்கான ஆதாரம்.
இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பாருங்கள். இந்த சாட்சிக்கு பிற்பாடு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை கூட இந்த இடத்துல அழைக்கலாம். ஒன்றிணைந்து நாம் இந்த ஜெபத்தை தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடாய் இந்த இடத்தில் பார்க்கும்படி ஜெபிக்கும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு ஜெபத்திலே இணையலாம். என் திருமணத்தில் நடந்த பிரச்சனை, என்னை சுற்றி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பிறகு நான் தீர்மானம் எடுத்தேன், என் வீட்டில் எந்த மாத்திரை கிடைக்குதோ எடுத்து நான் போட்டுக்கணும்னு. நான் பேராசிட்டமல், பேனடால், முதுகுவலி மாத்திரை எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரை. நான் விஸ்கி பாட்டில் வாங்கினேன், அதோடு சேர்த்து மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். என்னுடைய நோக்கம் நான் செத்துடணுன்றது மட்டும்தான். நான் வளரும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை, எங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க வேலைக்கு போகலை, அவங்க படிக்கலை, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். எனக்குன்னு ஒரு கணவர் இருக்கணும். அவர் வீட்டுக்கு வரும்போது வீடில் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அவருக்கு பிடிச்ச உணவுடைய நறுமணம் அங்கே இருக்கணும். அவருக்காக எல்லாமே தயார்படுத்துன்னு தான் இருக்கணும். நான் ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி காமியாவை சந்தித்தேன். எங்கன்னா போர்ச்சுகலில் ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரங்களை அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அப்போது அந்த நேரம் நான் அவங்கள பார்த்தேன். எல்லாமே அன்பாக போச்சு. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்ச நாள் வரைக்கும். ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் கணவர் லேப்டாப் வச்சுட்டு இருந்தார். லேப்டாப் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் வீடு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த லேப்டாப் பக்கம் வந்து பார்த்தேன். அதில் இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார், நைட் கிளப்பில் ஒரு பொண்ணு போய் சந்திக்கிறதுக்காக. அந்த இடமும் நேரமும் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. நான் சொன்னேன் சரி. அந்த இரவு வந்தது. அவரும் கிளம்பி போயிட்டாரு. என் பசங்களை என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சீக்கிரம் விட்டுட்டு நானும் டாக்ஸி பிடிச்சி அந்த நைட் கிளப்புக்கு போனேன். ஏற்கனவே அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க. அது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நடந்தது அந்த நைட் கிளப்பில். அந்த 1 வருஷத்துக்கு நான் நைட் கிளப் வரக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிச்சாங்க. அந்த இரவுக்கு பிறகு என்னுடைய வீட்டில், என் குடும்பத்தில் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி என்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிலையாக இருக்கும், அது நிறுத்தப்பட்டது. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வெளியே போவோம், அதுவும் நிறுத்தப்பட்டது. என்னுடைய பெரிய பசங்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் பிரச்சனையானது ஏற்பட ஆரம்பிச்சுது. எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனையானது இருந்தது. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, அதாவது மோசம் பண்ணுறது, நைட்டில் வெளியே போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு நைட்டில் வெளியே போகிறது, இது போல் நிறைய கெட்ட பழக்கம். அதாவது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கம். அவர் அவங்க சகோதரி வீட்டுக்கு போயிட்டாரு. சில மாதம் அங்கேயே தான் இருந்தார். எல்லாமே அழிக்கப்பட்டதாயிடுச்சு. திருமணத்தை பற்றி என்னுடைய யோசனையே வேறு மாதிரி மாறிடுச்சு. திருமணம் தகுதியானதா? திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா? இனியும் எந்த ஆணையும் நம்புகிற மாதிரி நான் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் முழுசாக மாறிட்டேன். நான் எதிர்ப்பாக இருந்தேன். நான் குடிக்க ஆரம்பித்தேன். நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். நான் போடுற துணியெல்லாம் வினோதமாக இருக்கும். நான் சனிக்கிழமை கிளப்புக்கு போகிறதுக்காக மட்டும்தான் என் வீட்டை விட்டு வெளியே வருவேன். நான் கிளப்புக்கு போயிட்டு வரும்போது நான் அழுதுருக்கேன், வலியை உணர்ந்திருக்கேன். எனக்குள்ளாக ஏதோ வெடிக்கிறது போல் இருந்தது. நான் எப்போவும் மூர்க்கமாகவே இருப்பேன். நான் யோசித்தேன், அந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போகிறது. நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். என்னுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சது. நான் சரியாக சாப்பிடாத காரணத்தினால. நான் முடிவெடுத்தேன் மருத்துவர்கிட்ட உதவி கேட்கலான்னு. நான் மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். நான் என்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு சில மாத்திரைகளை போடும்படியாக கொடுத்தாரு. நான் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாத்திரை எனக்கு எதுவுமே செய்யலை. என் வீட்டில் இருந்த எல்லா மாத்திரையும் நான் அந்த பிஸ்கியோடு சேர்த்து போட்டுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த வலியிலேருந்து நான் வெளியே வரணுன்றதுக்காக. நான் யோசித்தேன், என்னோடய வலியை மட்டும் நான் அடக்கிக்கிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், நான் செத்துருவேன், அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். அது வேலை செய்யலை. அதனால நான் முடிவு செஞ்சேன், ஷெஃபீல்டு என்ற இடத்துக்கு போகலான்னு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கலாம், எல்லாமே புது வழியில் கொண்டு போகலான்னு. நான் ஷெஃபீல்டுக்கு வந்த பிறகு நான் ஆலயத்தை தேடிட்டு இருந்தேன். அப்போ என் மாமியார் என்னை ஒரு தடவை யுனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அங்கே நல்லா உணர்ந்தேன். ஷெஃபீல்டில் இருக்க தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த இடம் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஷெஃபீல்டில் தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடிச்சேன். அது கூட நடக்கிற நேரம் கிடையாது, சாதாரண ஒரு நேரத்தில் தான் நான் போனேன். நான் நம்புகிறேன், செவ்வாய்க்கிழமை அது காலையில் ஒரு 10 மணி இருக்கும். நான் சர்ச்சுக்குள்ளே போனேன். அங்கே இருந்த போதகர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவர் எனக்கு கூட்டத்துக்கான நேரத்தையும் நாளையும் சொன்னார். நான் கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பித்தேன். நான் போன எல்லா கூட்டத்துலையுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு எழுதியிருக்க அந்த ஒரு வார்த்தையை பார்த்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு உறவானதும் இல்லை. நான் புதன்கிழமை வர ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அசுத்தத்தால் நான் வெளிப்படுத்தப்பட்டேன். ஏன் நான் அசுத்தத்தால் வெளிப்படுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்.
நான் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் வார நாட்களில் என் குடும்பத்தை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அதை நான் மட்டும்தான் தொடர்ந்து போராடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை முதல்ல நான் நிறுத்தணும்னு. குடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, மூர்க்கமான ஒரு விஷயத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சேன். நான் தண்ணியில் ஞானஸ்தானத்தை பெற்றேன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு நான் உண்மையாக மனம் திரும்பணும்னு நினச்சேன். நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் தேவனிடத்தில் சொன்னேன், எனக்கு உங்களுடைய பரிசுத்தாவி வேணும்னு. நான் செஞ்ச எல்லா தவறான விஷயத்தையும் நான் விட்டுட்டேன். எல்லா கெட்ட பழக்கம், தவறான நடத்தை நான் விட்டுட்டேன். அவர் ஆவியை பெற்ற பிறகு என் வீட்டில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. என் பசங்களுக்குள்ள, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. நான் சமாதானம், சந்தோஷத்தை பெற்றேன். இனியும் எனக்கு மன அழுத்தம் இல்லை. என் உடம்புல இருக்க எடை எனக்கு குறையலை. என் பசங்களை நான் சரியாக வளர்க்குறேன். இன்றைக்கி எனக்கு போராடக்கூடிய தெம்பு இருக்குது. எனக்கு தெரியும் பிரச்சனை வரும்னு. ஆனால் எனக்கு இப்போ தைரியம் இருக்குது அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக. என் திருமணத்துக்காக நான் போராட ஆரம்பித்தேன். சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் பீடத்தில் தியாகம் செஞ்சேன். என் கணவர் என்கிட்ட வர ஆரம்பித்தார். நாங்கள் உட்காந்து கத்தாமல் பேசணுன்னு முடிவு எடுத்தோம். நாங்கள் திரும்ப ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். நாங்கள் பொருத்தனையை புதுப்பித்து கொண்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்தது. பீடத்துலேருந்து இந்த பதில் வரலைன்னா இது நிச்சயமாக நடந்தே இருக்காது. இன்றைக்கி என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதிகமாக முன்பை விட நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போது ஆசீர்வாதமாக இருக்கும். என் மனைவி அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் என்னுடைய வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணம் ஆகி 25 வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கும் என் பையனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. என் பையன் அடிக்கடிக்கு வெளியே போயிடுவான். போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று உங்கள் பையனை நீங்கள் ஜெயிலில் பார்க்கணும், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் திரும்ப போனேன். என் மகனுக்காக நான் தியாகம் செஞ்சேன். அந்த தியாகத்துக்கு பிறகு எல்லாமே ஒழுங்காக ஆரம்பிச்சுது. இனியும் அவன் பசங்களோடு சுற்றுறவனாக கிடையாது. என் மகனை நான் ஹாஸ்பிட்டல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இனியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் நல்லா இருக்கான். என் திருமணம் சரியாக இருக்குது. என் குடும்பம் சரியாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். இது பீடத்துலேருந்து வரலைன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் என் கதையை சொல்கிறதுக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் இயேசுவே, நீர் விடுதலையை தருகிறவர். இந்த நேரம் யாருக்கெல்லாம் இந்த விடுதலை அவசியம் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய பழைய வாழ்க்கையானது விட்டு விலகி உம்மோடு பரிசுத்தத்தின் வாழ்க்கையை வாழ தன்னுடைய தீர்மானத்தை எடுக்கிறாரோ இவருக்கு உதவி செய்யும் என் தேவனே. ஏனென்றால் நீரும் வார்த்தையை சொன்ன, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க வந்தேன். இந்த தேவனை, இதோ இந்த நம்மளுடைய வாழ்க்கை மீது எல்லா பழையவைகளின் நீங்கி நீர் விரும்புகிற, நீர் வாக்களித்த இந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்கு இவர் நகரட்டும். என் தேவனே, இவருடைய வாழ்க்கையை உம்முடைய கைகளில் படைக்கிறேன். என் தேவனை, பாவங்களாய் தவறுகளாய் இந்த பாவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தவராய் எந்த குற்ற உணர்ச்சி இந்த புது வாழ்க்கையை நோக்கி செல்ல முடியாதபடி இவர்களை மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்ய தூண்டுகிறதோ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து இவரை விடுதலை செய்யும். அந்த எண்ணங்களிலிருந்து இவரை தெளிவடைய செய்யும். அதனால் உம்முடைய சத்தத்தை இவர் கேட்க முடியும். உம்முடைய விருப்பமானதை செய்ய முடியும். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உம்முடைய நாமமானது மகிமைப்படுத்தப்படட்டும். உம்முடைய சர்வ வல்லமையான கரம் வெளிப்படுத்தப்படட்டும். இந்த மக்களை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இவர்களுடைய முழுமையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனானவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே விடுதலையோடு உம்முடைய குணமாக்கலை, விடுதலை ஆசீர்வாதத்தின் திட்டங்களாய் அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வல்லமையான கரம் உங்க வாழ்க்கையை இந்த வழி நடத்தட்டும். புத்தம் புதிய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு புது வருடம் மட்டுமல்ல, ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கட்டும். தேவன் உதவி செய்வராக. நாளை சந்திக்கிறேன். விசுவாசத்தில் இணைந்திருங்கள். இயேசுவின் பெயராலே.